Hello students, welcome to Max Neram. 10th standard Max chapter 1 exercise 1.2 ல second question பார்க்கலாம். Let A equal to set of all 1, 2, 3, 4, etc. 45. 45 வரைக்கும் length numbers கொடுத்துருக்காங்க and R be a relation defined as அதாவது R வந்து என்ன ரிலேஷனா இருக்குமானா square is of a number. இப்போ A இருக்குல்ல square is of a number on A. A-வே 2 times multiply பண்ணி வர relation தான் R வேல்யூன்றாங்க. புரியுதா நான் சொல்றது? square of அதாவது square is of a number. இதில் பார்த்தாலே தெரியும் 1 ஸ்கொயர் பண்ணால் வர ஆன்சர், 2 ஸ்கொயர் பண்ணால் வர ஆன்சர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 அப் டு 45 வர வரைக்கும் நம்ம போடணும். ஓகேவா? அப் டு 45 ஸ்கொயர் பண்ணி வர வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் கண்டினியூ பண்ணும். ஓகே, 45 இப்போ பாருங்க, ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. ரைட் as R is a subset of R as a subset of A cross A னா R வேல்யூ எல்லாம் கண்டிப்பா A cross A ல இருக்கும்ன்றாங்க. Also find the domain, இதை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Also find domain range of R. R means relation. ஓகேவா? கொஸ்டின் புரியுதாமா? let A equal to கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ, அதாவது ஏ 2 டைம்ஸ் பண்ணி ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டொமைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டின் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஆன்சர் எப்படி பண்ணணும் பார்க்கலாமா? இல்லை, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா ஏ கிராஸ் ஏ போடணும். ஏன்னா அவங்க ஆர்ன்றது எது என்ன சொல்லியிருக்காங்க? ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போது ஏ கிராஸ் ஏனா நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்க முடியாது. அதாவது 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45 கிராஸ் அகெயின் 1, 2, 3, 4, எக்ஸெட்ரா 45. இது ரெண்டுமே நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா சப்போஸ் சும்மா சிம்பிளாக பாருங்கள், 1, 1, 2, ஓகேவா, 1, 3 அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டே இருந்தீங்கன்னா 45, இப்போ நான் இந்த செட்டு நான் இந்த சின்னதாகவே ஆக்கிக்கிறேன். நான் ஃபுல்லாகவே போடுறதுக்கோசம் பெரிய செட்டை போட்டேன். ஓகேவா? இப்போ 1, 1, 1, 2, 1, 3 அப்படியே போகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 2, 1, அப்புறம் 3, 1, 3, 4, 1, அது லாஸ்ட்டாக 45, 45. அதனால பெரிய செட்டை போட்டோமா, இது இல்லை. ஓகேவா? இப்போ இது மாதிரி இருக்கு. அப்போ நீங்கள் ஆருடைய ரிலேஷன் எப்படி இருக்கும்னா அவங்க ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்றது ஏ கிராஸ் ஏ தான். அப்போது ஆருடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆரை வந்து ஆறுன்ற வேல்யூன்றது ஏ உடைய வேல்யூ ஸ்கொயர் பண்ணணுன்றாங்க. ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். கொஸ்டினை பாருங்க, திரும்ப சொல்கிறேன். ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1, இப்போ 1 இருக்குன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 வரும். அது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 அண்ட் 7 ஸ்கொயர் பண்ணால் பாருங்கள், நீங்கள் 7 ஸ்கொயர் பண்ண இது வரைக்கும் தான் நிறுத்திக்கணும். ஏன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் சப்போஸ் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s are 49 ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு அப் டு 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்கனால நம்ம 36ஓட நிறுத்திக்கணும். ஏன்னா அடுத்த நம்பர் 7, அந்த 7 ஸ்கொயர் பண்ணால் 49 இருக்குது. ஸோ 49 நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா கொஸ்டினில் 45 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 45 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணால் என்ன நம்பர் வருதோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே சிம்பிளாக அந்த கொடுத்துருக்க கொஸ்டினில் இருக்க க்ளூவை வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் போட்டுக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டொமைன் ரேஞ்ச் ஆஃப் ஆர். இப்போ டொமைன் பாருங்கள், டொமைன் இதை வச்சு சொல்லலாம். டொமைன் ஆல்ரெடி சொல்லிக்கல, ஒரு ரிலேஷனில் ஃபஸ்ட்டு நம்பர்லாம் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஃபஸ்ட்டு நம்பர் அதெல்லாம் வந்து டொமைன் சொல்லுவாங்க. அப்போ டொமைன் ஈக்குவல் டு என்ன வரும்? 1, 2, 3, 4, 5, 6 அப் டு 6 வரைக்கும் தான் வரும். ஓகே,
ரேஞ்ச் என்னவா இருக்கும்? டொமைனில் ஒரு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க, இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டிருக்கீங்க. ஓகேவா? அப்போது ஸ்கொயர் பண்ணி வர, சப்ஸ்டியூட் பண்ணி வர செகண்ட் நம்பர், செகண்ட் வேல்யூஸ், செகண்ட் எலமெண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? அந்த வேல்யூ அதை தான் ரேஞ்சுன்னு வாங்க. 1, 4, 9, 16, 25, 36 இதுதான் ரேஞ்ச். புரியுதா? இங்கே 45 வரைக்கும் குத்துக்காங்க. ஆனால் நம்மளுக்கு 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ஆயிடுது. ஓகேவா? அந்த 49 நம்ம போடக்கூடாது. ஏன்னா பிலோ அந்த குத்துருக்க நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் வேணால் நீங்கள் போடலாம். அப்போ 36ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். இது ரிலேஷன். டொமைன்றது எக்ஸ் வேல்யூ, ரேஞ்சுன்றது ஒய் வேல்யூன்னு சொல்ல முடியாது. சப்ஸ்டியூட் பண்ணுற வேல்யூ, எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது வர வேல்யூஸ். ஓகேவா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணா, சிம்பிளாக எழுதிக்கங்க. ஓகேவா? இந்த சம் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். வெரி சிம்பிள்மா. எல்லாருக்கும் புரியுதாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.